நாம் தமிழர் கட்சியின் திருச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். அறிவிக்கிறது உங்களை போல ஊடகவியலாளர்களின் பொறுப்பு. இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றது, செய்தி சொல்றதுக்கு அதிகாரம் தேவையில்லை, அரசு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுக்கு தானே அது. இப்போ அதை தான் நீங்க பார்க்கணும். இப்போ புவி வெப்பமாயிருச்சு, பருவநிலை மாறிடுச்சுன்னு சொல்றது எங்களுக்கு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்கு தான் ஒரு அதிகாரம் தேவை. இப்போ பீகார்ல தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை, தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுது 6 மாவட்டங்கள்ல இருக்கிற தண்ணீரில் யுரேனியம் கலந்துருச்சு, அதனால தாய்ப்பாலில் கலந்துருச்சு, தாய்ப்பால் யுரேனியம் கலந்து நஞ்சானதுனால பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பிரச்சனையோட பிறக்குதுன்ட்டு. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அது வேற, தேர்தலுக்கு பின்னாடி இதை அறிவிக்குது. இப்போ அறிவிக்கிறதுக்கு அரசு தேவையில்லை. அதுக்கு காரணம் என்ன? யுரேனியம் ஏன் தண்ணீரில் கலந்துச்சு, ஏன் தாய்ப்பாலில் கலந்துச்சு? அப்போ இது இந்த பூமி யாருக்கு வச்சுட்டு போறப்ப என்னது? நீங்களே வாழ்ந்து தீர்த்துட்டு போறதுக்கு உங்க பரம்பரை சொத்து ஒன்றும் இல்லையே. நமக்கும் பின்னாடி வர்ற குழந்தைகளுடைய பரம்பரை சொத்து, அதை பத்திரமா விட்டுட்டு போகணும். அதுக்காக தான் தம்பி கேட்குற மாதிரி கடலுக்கு, மலைக்கு. மழை இல்லைனால் ஒரு நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லைன்னா மழை இல்லை, உங்களுக்கு தெரியும். மழை இல்லைன்னா மண்ணில் எதுவும் இல்லை. அப்போ அதை உணர்த்தணும். மலை நமக்கு மணலும் கற்களும் அல்ல, குவாரி கிடையாது. தாயின் மார்பை கரியா ஒருத்தன் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அப்ப பூமி தாயின் மாரை எப்படி கல்லாவும் மணலாவும் காசாவும் பார்த்த? எப்படி பார்த்த நீ? அது தவறு. தாயின் மார்ல பால் குடிக்கலாம், ஆனால் அறுத்த ரத்தம் குடிக்க கூடாது, அது பெருங்கொடுமை அப்படின்னு எனக்கு முன்னாடி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை, எங்களுடைய கடமை. இப்போ அதனால அது மரம்ங்கிறது வெறும் மரம் அல்ல. மரம் தான் நம்முடைய உயிர், நம்முடைய மூச்சு காற்று. எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம் செடி கொடிகள் தான் நச்சுக்காற்றை சுவாசிச்சு நற்காற்றை வெளியிடும். அவன் வெளியிடுறதுனால தான் நம்ம சுவாசிக்க தூய காற்று இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப அந்த மரத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும். மரம் இல்லைன்னா மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையா கொண்டு வருகிற ஒரு ஆற்றலை பெற்ற ஒரே உயிரினம் மரம் தான். அந்த மரம் எவ்வளவு முதன்மையானதுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப அதனாலதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா இதெல்லாம் இல்லாத நம்ம அரசியல் செஞ்சோம், அதிகாரத்துக்கு ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அது என்ன மாற்றம்னா, வணங்குறதுக்கு நமக்கு 1000 சாமிக்கு மேல இருக்கு, 1 கோடி சாமிக்கு மேலே இருக்கு. வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. அந்த பூமியை காக்க வர்றது யாரு? அதான் இங்க பேச்சு. நான் நேற்று முருகனை கும்பிட்டேன், நாளைக்கு சிவனை கும்பிடுவேன். இன்னைக்கு சிவனை கும்பிடுறேன், நாளைக்கு பிள்ளையாரை கும்பிடுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கேன், நாளைக்கு இஸ்லாத்துக்கு போகலாம். நாளைக்கு இஸ்லாத்துக்கு இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவத்துக்கு வரலாம். எது வேணாலும் மாறிக்கலாம். ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. இப்ப இந்த பூமியை காக்க போறது யாரு? காலுக்கு கீழே மிதிபடுவதால பூமி உனக்கு சாதாரணமா படுதா? தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே இந்த மனித பயில்களுக்கு அதன் மகத்துவம் புரியலன்னு கவிப்பேரரசு வைரமுத்து மகாகவிதை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, நூலில் எழுதியிருக்கிறார். எல்லா அறிஞர் பெருமக்களும் முன்னோர்களும் நமக்கு அருகில் இருந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லா செய்திகளும் காதல விழுது, நம்ம கவனம் எடுக்கிறது இல்லை. அதனாலதான் இது அதெல்லாம் உணர்த்தி ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு வைக்கிறோம். மாற்றம் என்பது சொல் அல்ல, ஒரு செயல். நாம் மாறுவோம், மாற்றுவோம்னு அழைக்கிறோம். அதிலேயே எங்களுக்கான தேர்தல் களம் அந்த இடத்துல இருந்தே தொடங்கிடுது. தேர்தல் எப்போ அறிவிப்பாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த நாளில் இருந்து 21 இருந்து எங்களுடைய ஏற்கனவே எங்கள் பிள்ளைகள் களத்தில் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க. அன்னையிலிருந்து தீவிரப்படுத்தி போய் வேலை செய்வோம். அன்று முதல் உங்களுடைய தேர்தல் பரப்புரை துவங்கியது. 234 தொகுதிகள், அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்யறீங்க. சீமான் அவர்கள் அதில் ஒருவரா? ஆமா, அப்புறம் படையை நடத்தி போற தளபதி களத்தில் நின்று செஞ்சாதானே, போர் செஞ்சாதானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள எந்த தொகுதி யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டிடுறாங்க அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில போட்டிடுறாங்கன்னு மொத்தமா அறிவிச்சிருவோம். அதில் நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்யும். பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அது நீங்க தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்யறேன். நீங்க அதை என் தம்பிகிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? பற்றாக்குறை அவரே சொல்றாரு, பற்றாக்குறையில இருக்குன்ட்டு. நான் 10 லட்சம் கோடி இருக்குன்னு நினைச்சேன், இப்ப 10.1 ஆறாடா அப்ப இருக்கு. 10,000 கோடியை தொட போகுது. இப்ப நாங்க இந்த அரசியல், இந்த ஆட்சி முறையை ஏற்கல, எதிர்க்கிறோம். அல்ல அது என்ன சொல்றது, அருவருக்கிறோம்.
இந்த முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால தான் திரும்ப திரும்ப ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல எங்கள் இலக்கும் கனவும், ஆட்சி முறை மாற்றம்னு திரும்ப திரும்ப சொல்றது. இப்போ இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதில் நம்ம முதன்மையாக வளர்ந்து போகிறோம். வேற என்ன இருக்கு? இந்த கடனால நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. எல்லாம் இலவசம். இந்த ஃப்ரீ ஸ்கின் தான். இதுக்கு 5000 கொடுத்தேன், அதுக்கு 3000 கொடுத்தேன், இதில் 6800 கோடி இழப்பு, இதில் 6800 கோடி இழப்பு, 15000 கோடி இழப்பு. ஆசிரியர் வீதியில் நிற்கிறான்ல, ஊதிய உயர்வு 58 கோடி தான் தேவைப்படுது. இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அது உங்களுக்கே தெரியுதுலையோ. என்னையா படிப்பிக்கிற ஆசிரியர், அறிவு கருவறை, அறிவை வளர்க்கும் ஒரு ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுறான்னா அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு பாருங்க. அறிவை வளர்க்கிறவன் வீதியில் நிற்கிறான், இந்த உடை மானத்தை மறைக்கிற நெசவை செஞ்சு கொடுக்கிற நெசவாளி வீதியில் நிற்கிறான். அவனுக்கு மின்கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வுல அவனால வேலை செய்ய முடியல. அப்புறம் உழுது விளைச்சு வேர்வை சிந்தி விதைய வச்சவன் நல்ல வீதியில் போட்டு நிற்கிறான். கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு இடங்களை வைங்கன்னு, அது மழையில் நனைஞ்சு முளைச்சு போகுது. வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்திக்கிட்டு வீதியில் நிற்கிறான். இப்போ இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்க ஏற்கிறீங்களா? அதை இப்படி ரசிக்கிறீங்களா? கொடுமையா இருக்கா இல்லையா? இதுதான் பிரச்சனை. நீங்க குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்டருங்க இலவசம்ங்க பண்டிகைக்கு, அப்படி ஏதாவது சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படி ஏதாவது கொடுக்குதா? அப்ப எப்படி நாங்க உழவர் கொடி நாங்க விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிற? நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60000 முறை மிதிக்கிறான் ஒரு நெசவாளி. அந்த கால்கிட்டையும் கைகிட்டையும் 60000 முறை அந்த பெடல் அந்த மிதியை மிதிக்கிறேன். அப்ப 60000 வச்சு அந்த கைத்தறி ஆட உலகத்துல எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு வந்து எல்லாம் என் உழைப்பை வந்து கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே எல்லாமே செஞ்சிடுறேன். நெல் அரிசி இலவசம், வேட்டி சேலை இலவசம். என் பொங்கலுக்கு ஒரு 100 குவார்டர் இலவசம் கூட பார்ப்போம். எப்படி கொடுப்பேன்? மக்களுக்கு இலவசமா எதை கொடுக்கறது இருக்குல்ல? அடிப்படையானது அறிவு, அடிப்படையானது உயிர் காக்கும் மருத்துவம். அது ரெண்டையும் உலகத்தரத்துக்கு கூட பார்ப்போம். நல்ல தரமா கொடு. தரமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, இலவசமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கா, தரமா இருக்கா, அதானே கேள்வி. அப்ப தரமா இருந்தா ஏன் முதலமைச்சரோ அமைச்சரோ மற்றவர்களோ ஏன் காவேரி அப்பலோ எம்ஜி ராமச்சந்திராவோ படுக்கணும்? நம்ம தாத்தா பேர்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல ஒரு இது இருக்குல்ல, ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்க படுக்க வேண்டியதானே? இல்ல ஐயா அமர ராஜீவ் காந்தி பேர்ல ஒரு மருத்துவமனை இருக்குல்ல, அங்க ஏன் படுத்துக்கல? ஏன் படுத்துக்கல? ஏன் தரம் இல்லை? இதுல எந்த அமைச்சர் பெருமக்கள் அல்லது பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாமன்ற உறுப்பினர் இல்ல மாநிலங்களவை உறுப்பினர் யாருடைய பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்குது? ஏன்னா தரம் இல்லை. இது கேள்வி புரியுதா? அப்ப நீங்க அதை கொடு, அதை கொடு, நீ அதை கொடு. நாங்க கேட்கலையே, நாங்க கேட்கல. நீங்க 1000 கொடுங்க, திடீர்னு எங்களுக்கு தேர்தல் வரும்போது 5000 கொடுங்க, கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு காசு இருக்காது, கூட 2000 போட்டு கொடுங்க, அப்படிலாம் நாங்க கேட்கலையே. இவ்வளவு அரசு ஊழியர்களுக்கு இவ்வளவு ஓய்வூதியம் மத்த எல்லாம் கிடைக்காது, நீங்களே இப்ப குறிப்பிட்டீங்க இந்த புள்ளி வரும். அப்படி இருக்கிறப்ப ஒரே நாள் காலையில 5000 ரூபாய் இந்த 6700 கோடி அவங்க கொடுக்குறாங்க. நிதியமைச்சர் ஏற்கனவே வந்து ஒரு 70 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியல இந்த அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் சொன்னாங்க. இது எப்படி பாக்குறீங்க? கொடுமையா பாக்குறேன். நீங்க அண்ணன்ட்ட கேட்க கூடாது, அவங்க கிட்ட கேட்கணும். இவ்வளவு நிதி நெருக்கடியை வச்சுக்கிட்டு, நிதிநிலையில பற்றாக்குறை வச்சுக்கிட்டு ஒரு உபரி பட்ஜெட் இருக்கிற நாடு கூட அதை செய்யாது. எல்லாத்திலுமே ஒவ்வொரு துறையிலையும் இழப்பு இருக்கு. மின்துறையா 1 லட்சம் கோடி, போக்குவரத்தா 1 லட்சம் கோடி. அது என்ன செஞ்சு? தரமான போக்குவரத்தை கொடுக்கறதுக்கு, சாலையை சரி பண்றதுக்கு எனக்கு கடன் ஆயிடுச்சு, பரவாயில்ல. தடையற்ற மின்சாரம், ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது. நானே அதுல தண்ணீரை விடைஞ்சு நானே உற்பத்தி செய்து கொடுக்குறேன். அப்படி இல்லை, நீ வாங்கித்தான் கொடுக்குற, வாங்கித்தானே கொடுக்குற. அதுலயும் நீ இயற்கை வழியில் இருக்க சூரிய ஒளி, காற்றாலை, சூரிய ஒளியை தனியாருக்கு வர கொடுத்துட்ட, அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தார்.